சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் முதல்ல அறுவடை செஞ்ச நெல்மணிலேருந்து எடுத்த அரிசியில் பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே நல்ல மஞ்சள் தண்ணி வாசலில் தெளிச்சிட்டு கோலம் போட்டு வச்சுருந்தேன். இந்த கோலத்தில் போட்டிருக்க கலர் பவுடர் நானே வீட்டில் பண்ணது தான். வீடியோ எடுத்திருந்தோம், ஆனால் போடுறதுக்கு டைம் இல்லை, போடல. அடுத்த வீடியோவில் போடுறோம். வாசல் படியில் அப்புறம் பொங்கல் கட்டிலலாம் நைட்டு நல்லா சுண்ணாம்பு வச்சு வெள்ளை அடிச்சிட்டு காவித்தூள் வச்சு காவி பட்டை போட்டு வச்சாச்சு. கோலத்து மேலே பொங்கல் கட்டி எடுத்து வச்சு அது மேலே பானை ஏற்றியாச்சு. நாங்கள் 2 பானையில் தான் பொங்கல் வைப்போம். ஒன்றில் சர்க்கரை பொங்கல், இன்னொன்றில் சிவப்பு சம்பா அரிசி பொங்கல் வைப்போம். விபூதி வச்சு பானையில் பட்டை போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் குலையை பானையில் கட்டி வச்சுருவோம். நாங்கள் உருளி பானை, அதாவது வெண்கல பானைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பானையில் தான் பொங்கல் வைக்கிறோம். இந்த பானையில் பொங்கல் வைக்கும்போது பொங்கல் கெட்டு போகாது, 2 நாள் ஆனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சி பானையில் தேங்காய் தண்ணியை சேர்த்துப்போம். 2 பானைக்குமே தனித்தனியாக 2 தேங்காவை உடச்சி சேர்த்தாச்சு. தேங்காய் தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு தடவை கழுவி வெளியில் ஊற்றிட்டு 2வது தண்ணியை பானையில் சேர்த்துப்போம். நாங்கள் சிவப்பு சம்பா அரிசியில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அரிசி கழுவுன 2வது தண்ணி 3வது தண்ணி எல்லாத்தையுமே பானையில் சேர்த்தாச்சு. நாங்கள் வடக்கு பக்கமாக சர்க்கரை பொங்கல் பானையையும் தெற்கு பக்கமாக சிவப்பு சம்பா அரிசி பொங்கல் பானையையும் தான் வைப்போம். அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சாதான் பொங்கல் நல்லா பொங்கி வழியும். ஃபஸ்ட்டு அடுப்பை தொட்டு கடவுளை நல்லா வணங்கிட்டு 2 கற்பூரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. கற்பூர தீயிலேயே ஓலையை வச்சு பொங்கல் விட ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷம் பொங்கல் சமயத்தில் மழை இல்லாததுனால ஓலை வச்சு பொங்கல் வைக்க முடியுது. போன வருஷம்லாம் பொங்கல் சமயத்தில் நல்ல மழை, ஓலை எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. கேஸ் அடுப்பில் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பானை பொங்கி வழிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை 2 கையும் சேர்த்த மாதிரி எடுத்து 3 தடவை பானையை சுற்றி குலவ சத்தத்தோட பொங்கல் பானையில் போட்டாச்சு. கொஞ்சம் அரிசியை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வெளியில் எடுத்து வச்சாச்சு. அரிசி வேகும்போது திரும்ப தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி இருந்தால் நம்ம அரிசி போடும்போது தண்ணி எல்லாமே பொங்கி பொங்கி வெளியில் சிந்திடும். அதனால் கொஞ்சம் தண்ணியை வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி வச்சுருந்த அரிசியையும் உள்ளே சேர்த்தாச்சு. அரிசி போட்டப்புறம் அதிகமாக நெருப்பு தேவைப்படாது, அதனால் நாங்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் நெருப்பு வச்சோம். சம்பா அரிசி பொங்கல் வைக்கிற பானையும் பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் கிழக்கு பக்கமாக பொங்கி வழிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொங்கி நல்லா வழிஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை 2 கையும் சேர்த்த மாதிரி எடுத்து குலவ சத்தத்தோட பானைக்குள்ளே உள்ளே போட்டாச்சு. பாதி அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அரிசியையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம கலந்து விடலன்னா அடியில் போய் அரிசியெல்லாம் உட்காந்துக்கும். 2 பானையிலையுமே அப்பப்போ கலந்து விடணும். சர்க்கரை பொங்கல் பானையில் அரிசி நல்லா வெந்துச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு வெல்லம் சேர்த்தாச்சு. 300 கிராம் நான் அரிசி எடுத்திருந்தேன், 600 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 3 ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல்லையும் அரிசி நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் அரிசியும் சரியாக வந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த தணல்லையே அப்படியே வச்சுருவோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இருந்தால் தணல் நல்லா ஈர்த்துக்கும். பொங்கல் பானையை விளக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சு சாமிக்கு படைக்க வேண்டியது தான். எங்களோட பொங்கலை இந்த மாதிரி நாங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணினோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.